ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். இருக்கிற பாரதிய ஜனதா அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்திருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே அந்த கட்சியோட தான் நீ கூட்டணி வச்சிருந்தாங்களா இல்லைங்களா? 1999 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா திமுக கூட்டணி போட்டியிட்டு வெற்றி பெற்று மத்தியிலே மரியாதைக்குரிய மறைந்த வாஜ்பாய் அவர் தலைமையிலே ஆட்சி அமைக்கப்பட்டது. அந்த மத்திய அமைச்சரவையிலே இருக்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த முரசொலி மாறன் அவர்கள் அமைச்சராக இருந்தாங்கல்ல. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2001 அப்பொழுதும் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி இருந்ததா இல்லையா? இருந்ததுல்ல. பாருங்க யாருங்க ஆதாரத்தோட காட்டுறோம். யாரோட அமர்ந்திருக்கிறாரு? திரு உதயநிதி அவர்களே, திரு ஸ்டாலின் அவர்களே, உங்க அப்பாவும் உதயநிதியுடைய தாத்தாவும் எப்படி எல்லாம் காக்கா பிடிக்கிறார் பாருங்க அன்றைய பிரைம் மினிஸ்டர். ஆக திமுக கூட்டணி வச்சா அது மதவாத கட்சி கிடையாது. அண்ணா திமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சி. இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? சந்தர்ப்பவாத அரசியல் தானே. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாம கூட்டணி வைக்கிறோம். எதற்காக? வாக்கு சிதறாம மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும், ஊழல் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கூட்டணி வச்சிருக்கோம். இன்றைக்கு அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் அண்ணா திமுக, பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைந்து ஒத்த கருத்து, மக்களோட ஆட்சி ஊழல் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அமைக்கப்பட்ட கூட்டணி இயற்கையான கூட்டணி. இன்றைக்கு 15 ஆண்டு மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் 15 ஆண்டு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க. என்ன இந்த திட்டத்தை கொண்டாந்து தஞ்சை மாவட்டத்துக்கு என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்த்தீங்களா? விவசாயிகளுடைய நிலங்களை பிடுங்கிறதும் அபகரிக்கிறதும் தானே உங்களுடைய சந்தர்ப்பமா இருந்தது. அதை காப்பாற்றியது அண்ணா திமுக அரசாங்கம். விவசாயிகளுடைய விலை மதிக்க முடியாத நிலத்தை காப்பாற்றியது அண்ணா திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, நீண்ட நாளாக காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு தீர்ப்பு பெற்று தந்தது அண்ணா திமுக அரசு. இன்றைக்கு குடிமராமத்து திட்டம் இந்த தஞ்சை மாவட்டத்தில் ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர்வாரப்பட்டு அந்த தூர்வாரப்பட்ட மண்டல் மண்ணை விவசாயிகளுக்கு விலை இல்லாம கொடுத்தோம். ஒரு லோடு மண்ணு அள்ள முடியுமா? அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா விவசாயிகள் தங்கு தடை இல்லாம வண்டல் மண் ஏரியில் அள்ளலாம், மகிழ்ச்சியா விவசாயம் செய்யலாம். இன்னொன்னு சொல்றார் ஸ்டாலின், மத்தியில் இருக்கிற ஆட்சியாளர்கள் திட்டத்தை கொடுக்கல, நிதியை கொடுக்கல, தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் வஞ்சிக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே 15 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க. காங்கிரஸ் இருக்கின்ற போது ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற்றிருந்தீங்க. பாரதிய ஜனதா ஆட்சி இருக்கும் போது ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க. ஐக்கிய குஜரால் அவர்களுக்கும் போது இருந்தீங்க. திரு தேவகடா அவர்களுக்கு போது இருந்தாங்க. இப்படி பல பிரைம் மினிஸ்டர், பல பிரதமர்கள் நாட்டை ஆளுத போது அந்த அமைச்சரவையில் இடம்பெற்ற கட்சி திமுக கட்சி. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 15 ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்று தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தை கொண்டாந்தீங்க? எவ்வளவு நிதி கொண்டாந்தீங்க? அந்த ஆட்சி அதிகாரத்தில் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் அதில் இடம்பெற வேண்டும், குடும்பம் வளம் பெற வேண்டும், அங்கே கொள்ளையடிக்க வேண்டும். சிந்திச்சு பாருங்க, தமிழ்நாட்டுக்காக திட்டங்களை கொடுத்திருக்காங்களா? தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகளை பெற்று தந்தாங்களா? அதுவும் இந்த தமிழ்நாட்டு மண்ணிலே பிறந்த ஒருவர் சிதம்பரம் நிதி அமைச்சராக இருந்தார். அப்பொழுது கூட நிதியை தமிழ்நாட்டுக்கு பெற்று தராத வக்கில்லாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின், திரு கருணாநிதி குடும்பம். உண்மைதானே? தமிழ்நாட்டை சேர்ந்தவர் நிதியமைச்சராக இருக்கும் போதே நிதி வாங்க முடியலையே, இப்ப போய் வேண்டுமென்ற திட்டமிட்ட அரசியல் கால் புரட்சியின் காரணமாக தேர்தல் நேரத்திலே
திட்டமிட்டு பாரதிய ஜனதாவை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது நாங்க தெளிவா சொல்றோம், அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசிடமிருந்து என்னென்ன கோரிக்கை வைத்தமோ அத்தனை கோரிக்கையும் மத்திய அரசு நிறைவேற்றி தந்தது. பல இடங்களில் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கம், துறைமுகம் விரிவாக்கம், விமான நிலையம், திருச்சி விமான நிலையம், தூத்துக்குடி விமான நிலையம் அமைச்சு கொடுத்தாங்க. ரயில் பாதை தேவையான அளவுக்கு கொடுத்தாங்க. இந்த அரசாங்கம் நிலம் எடுத்து கொடுக்கல, கிடப்புல கிடக்குது. புதிய ரயில்கள் கேட்டோம், கொடுத்தாங்க. மத்திய அரசாங்கம் அந்த அரசாங்கத்தின் மூலமாக நடைபெறுகின்ற பணிகள் எல்லாம் அண்ணா திமுக ஆட்சி கேட்கின்ற பொழுது கொடுத்தார். இப்பொழுது இணக்கமான சூழ்நிலை இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் வேண்டுமென்ற திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சி விமர்சனம் செய்து கொண்டிருந்தா எப்படி தமிழ்நாட்டுக்கு திட்டம் கிடைக்கும், நிதி கிடைக்கும்? ஆளுகின்ற போதே திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும் போதே நிதி பெற முடியல. இப்போ பாரதிய ஜனதா திமுக வெவ்வேறு கொள்கை கொண்ட கட்சியா இருக்குது, இணக்கமான இல்ல. இன்றைக்கு தேர்தல் நடக்க இருக்கின்ற வரைதான் நாம பேசலாம். தேர்தல் நடக்கின்ற வரைதான் இன்றைக்கு கட்சிக்குள்ள வேறுபாடு இருக்கலாம். தேர்தல் முடிந்த பிறகு ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டியது ஆளுகின்ற கட்சியுடைய கடமை அல்லவா? சொல்லுங்க, உண்மைதானே? எவ்வளவு வாக்குறுதி கொடுத்தீங்க? 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது எவ்வளவு வாக்குறுதி கொடுத்தீங்க? அந்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்ற முடியும்? மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து அவளுக்கு நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன தேவை என்பதை அறிந்து அதை முறையாக அணுகி பெற்றிருக்கலாம். 5 ஆண்டு காலம் தமிழக மக்களை குட்டிச்சோறாக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பல்வேறு பலன்கள் இந்த ஆட்சியாளர்களை கிடைக்காம போனதுதான் இந்த ஆட்சியோட சாதனை. சிந்திச்சு பாருங்க. இந்த கொடி பறக்குதுல்ல, எதில் பறக்குதுங்க? காற்றில் தான் பறக்குது. கண்ணில் பார்க்க முடியுதா? காற்றில் கண்ணில் பார்க்க முடியாத, நம்ம கண்ணில் கூட பார்க்க முடியல, அதில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக. 2G ஸ்பெக்ட்ரம் அத 1,74,000 கோடி கொள்ளையடிச்சிருக்கிறீங்க. வழக்கு அப்படியே என்ன நிலுவையில் இருக்குது? வழக்கு நிலுவையில் இருக்குது. அப்போ எதிர்கட்சி எல்லாம் இல்ல, காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் அப்பொழுதே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறாங்க. அதுல ஒரு அமைச்சர் மீது வழக்கு போட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க. இன்னொரு அம்மா இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்குது, யாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த அம்மா என்னை பத்தி பேசிக்கிட்டு இருக்குது. அந்த அம்மா நாட்டு மக்கள் மறந்துட்டாங்க, என்னை பத்தி பேசினா தானே அது ஏதாவது பத்திரிகையில் வரும்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களும் இன்னொரு திகார் ஜெயிலில் இருந்தாங்களா இல்லையா? யாரு? மத்தியில காங்கிரஸ் ஆட்சி, திமுக அங்க அங்கம் வைக்குது. அப்பவே சிறையில் இருந்தவர்கள் தான் இவர்கள். இவர் நம்மை பற்றி பேசுவதற்கு தகுதி இருக்குதா? இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எல்லா துறையிலும் ஊழல், ஊழல் நிறைந்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். ஊழல் என்றால் திமுக, திமுக என்றால் ஊழல். ரெண்டையும் பிரிக்க முடியாது. பிரிக்க முடியுமா? இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது. எந்த மாநிலத்திலும் ஊழலுக்காக ஒரு அரசாங்கம் கிடைக்கப்படல. ஊழலுக்காக கிடைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அது மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் அப்பொழுது மிகப்பெரிய ஊழல். அந்த ஊழல் விசாரிப்புக்கு சர்க்காரி கமிஷன் அமைக்கப்பட்டாங்க. அரிசி பேர ஊழல், சர்க்கரை பேர ஊழல், அதே போல வீராண ஊழல், பூச்சி மருந்து ஊழல், இப்படி பல ஊழல் புரிந்து சர்க்காரிய கமிஷன் விசாரிக்கப்பட்டது. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அரசாங்கம் ஒரு அறிக்கை தாக்கல் செஞ்சது. அதுல சர்க்கரை எல்லாம் எறும்பு சாப்பிட்டுட்டுது, எறும்பு தின்னுட்டுது, அந்த சாக்கு பைய கரையா அரிச்சிட்டு. எவ்வளவு விஞ்ஞான முறைப்படி அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்காங்க பாருங்க. இப்படி விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கின்ற அரசாங்கம் மீண்டும் தேவையா? அது மட்டுமல்ல, இன்றைய தினம் இந்த மாவட்டத்தில் நல்லா உங்களுக்கு தெரியும், அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இயற்கை சீற்றத்தால் பேரிடர் இந்த விவசாயிகள் பாதிச்சாங்க. உடனுக்குடன் வந்தோம், நிவாரணம் கொடுத்தோமா இல்லையா? ஒரே ஆண்டில் 2 முறை விவசாயியுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.
அது மட்டும் இல்லை, இப்போ போன வருஷம் மழையால் விவசாயிகள் நிலங்கள் பாதிக்கப்பட்டு நெற்பயிர்கள்லாம் அழுகி போச்சு. அதை நேரடியாக வந்து முதலமைச்சர் பார்க்கல. இப்போ வேணா ஓடோடி வரையில் ஓட்டுக்கு. இப்போ மக்கள் தேவை, ஓட்டுக்காக மக்களை தேடுகின்ற கட்சி தலைவர் திரு ஸ்டாலின். அன்றைக்கு ஏன் வந்து மக்களை பார்க்கல? நான் நேரடியாக வந்தேன், மக்களை பார்த்தேன், விவசாயிகளை பார்த்தேன். அந்த பயிர்கள் தண்ணீரில் முழுகி இருந்தது. அதுக்குள்ள நானே இறங்கி பயிர்களை பிடித்து அந்த பயிரை பிடுங்கி அழுகி போயிருந்து பார்த்தேன். அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வச்சேன், பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு தேவையான நிவாரணத்தை கொடுன்னு சொன்னேன். முழுமையாக கொடுக்கல. என்டிஆர்எஃப் நிர்ணயிக்கப்பட்ட அந்த 17,500க்கு பதிலாக ஏற்கனவே இருக்கின்ற 13,500 எஸ்டிஆர்எஃப் தான் கொடுத்தாங்க இந்த அரசாங்கம். அப்போ என்ன பண்ணார் முதலமைச்சர்? நான் வந்து அறிக்கை விட்டேனே, ட்ரேடில் நம்மளுக்கு ஹோட்டல் இருக்கிற ட்ரேடு, அதில் பைத்தை வச்சு கொண்டாந்து காட்டுறாங்க. விவசாயியை எவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க பாரு. ஏங்க, திரைப்படம் பார்க்கறதுக்கு 3 மணி நேரம் செலவு பண்ணுறாரு. இன்றைக்கு தேர்தல் வந்தால் உங்களுடைய ஓட்டுக்காக ஊர் ஊராக வந்து டீ கடையில் போய் டீ குடிக்கிறாரு. ஏன்? விவசாயிகள் பாதிக்கின்ற பொழுது, மழையால் பாதிக்கப்படுகின்ற பொழுது, விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது, விவசாய பயிர் பாதிக்கின்ற பொழுது அதை பார்ப்பதற்கு இந்த முதலமைச்சருக்கு நேரம் இல்லை. ட்ரேடில் வச்சு அது என்ன பயிர்னு கூட தெரியாது. அந்த பயிர் நெற்பயிரா பாருங்கதான் காட்டுறாரு பாரு. இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? விவசாயிகளை எப்படி ஏமாற்றாரு பாருங்க. இதை பார்த்துட்டு தான் இந்த இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டாண்டா நாடு உருப்படியாமா? விவசாயம் செழிக்குமா? விவசாயிகள் வாழ முடியுமா? எங்க ட்ரேல வச்சு காட்டுறாரு, அதை பார்க்கிறாரு. இப்படிப்பட்டு விவசாயிகள் ரத்தத்தை வீர்வியாக மண்ணிலே சிந்தி வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாமல் உழைக்கின்ற விவசாயி தொழிலாளி இன்றைக்கு நாட்டுக்கு உணவளிக்க சொன்னா சாதாரணம் இல்லை. இன்றைக்கு விவசாய தொழில் என்பது சாதாரண தொழில் அல்ல. அதற்கு நேரங்காலம் கிடையாது, வெயில் மழை கிடையாது. 24 மணி நேரம் பணி செய்தால்தான், நம்முடைய குழந்தையை போல நெற்பயிர்களை கவனித்தால்தான் விளைச்சல் கிடைக்கும். அப்படிப்பட்ட விளை நிலங்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது விவசாயிகளுடைய மனது எந்த அளவுக்கு வேதனைப்படும் என்பதை இந்த அரசாங்கத்துக்கு தெரியல, இந்த முதலமைச்சருக்கு தெரியல. பேரில் வச்சு பயிரை பார்க்கிற முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? என்றொன்று அதிமுக ஆட்சி இருக்க வரைக்கும் இந்த டெல்டா மாவட்டம் குறுவை சாகுபடிக்கு நாங்கள் முறையாக காப்பீடு செஞ்சோம்ல. 2022 சேலம் மாவட்டம் மேட்டூரில் வந்து குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறந்து விட்டு அப்படியே பத்திரிகைக்கு கெட்டப்பா பேசுகிறார் முதலமைச்சர். நான் யார் தெரியுமா? டெல்டாக்காரன். எல்லா விவசாயிகளும் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. பரவாயில்ல, ஸ்டாலின் வந்த உடனே குறிப்பிட்ட நேரத்தில் தண்ணி திறந்து விட்டார், நாம் விவசாய பணி மேற்கொள்ளலாம் சொல்லி கரெக்டாக விளைச்சி எடுக்கிற நேரம் அந்த காலகட்டத்தில் பயிரெலாம் போட, அந்த காலகட்டத்தில் தண்ணி இல்லாமல் மேட்டூர் அணை வறண்டு போச்சு. அப்போ தண்ணி கொடுக்க முடியல. அங்கே கர்நாடக அரசிலிருந்து கேட்டு வாங்க இந்த முதலமைச்சருக்கு திறமை இல்லை. அதனால் 2 தண்ணி பாய்ச்சிருந்தா விவசாயியுடைய பயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். அப்போ அந்த பயிர்கள் தண்ணி இல்லாமல் வறண்டு காய்ந்து போய்விட்டது. 2 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி காய்ந்து பெரும் நஷ்டத்துக்கு உள்ளாயிட்டாங்க விவசாயி. டெல்டாக்காரன் சொன்னார். அந்த டெல்டாக்காரன் எங்க போனாரு? அதாவது இழப்பீடு கொடுக்க வேணும்ல. இது 2017ஆம் ஆண்டு நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. விவசாயிகள் பயிர்கள் எல்லாம் கருகி போய்விட்டது. என்னுடைய கவனத்தை கொண்டு வந்த உடனே இந்தியாவிலேயே முதலாக வறட்சிக்கு நிவாரணம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2240 கோடி வறட்சிக்கு நிவாரணம் கொடுத்தோம். அப்படி 2 லட்சம் ஏக்கர் நம்முடைய விவசாய பெருடைய மக்கள் இரவு பகல் வராமல் உழைத்து அந்த நெற்பயிர் தண்ணீர் இல்லாம விளைச்சல் எடுக்கின்ற அந்த நேரத்தில் தன்னுடைய கண் எதிரே காய்ந்து
கருகி சேதமடைந்த பொழுது இந்த முதலமைச்சர் அவர்களுக்காக எந்த இழப்பீட்டும் தராத முதலமைச்சர் மீண்டும் தேவையா? விவசாயிகளை புறக்கணித்த முதலமைச்சர் தேவையா? அது மட்டுமல்ல, அதோட இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவை போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாயிரும். சட்ட ஒழுங்கு அடிவாடு சீனிட்டு வச்சு எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை அமோகம் நடக்குது. திரவ கஞ்சா திரவ வடிவத்தில் வருது, ஊசி மூலமா வருதுங்கிறாங்க, சாக்லேட்ல வருதுங்கிறாங்க. இப்படி பல ரூபத்தில் தமிழகத்தில் கஞ்சா நடமாடி கொண்டிருக்கிறது. அதை தடுக்க துப்பில்லாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். இன்றைக்கு இந்த கஞ்சா விற்பனையால இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் பயன்படுத்தி சீரழியக்கூடிய நிலை இந்த ஆட்சியில் இருக்குது. அதிமுக ஆட்சி வந்த உடனே 3 மாதத்தில் தமிழகத்திலே போதைப் பொருள் நடமாட்டம் இல்லாமல் அறவாக ஒழிக்கப்படும். கஞ்சாவை அடியோடு அறவோடு ஒழிக்கப்படும். அது மட்டுமல்ல, அற்புதமான திட்டம் நடந்தாய் வாழி காவிரி. பல பேருக்கு தெரியாது, நம்முடைய விவசாய பெருங்குடி மக்கள் தெரிஞ்சுக்க. நடந்தாய் வாழி காவிரி அந்த அற்புதமான திட்டத்தை நான் முதலமைச்சர் இருந்தபோது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி இடத்துல ஒரு அறிக்கை கொடுத்தேன். நீங்க கங்கை எப்படி புனரமைக்கிறீங்களோ அதுபோல எங்களுடைய ஜீவநதி காவிரி நதிநீர் அதை சுத்தப்படுத்த வேண்டும், அதற்காக தேவையான நிதியை கொடுக்க வேண்டும் என அறிக்கை கொடுத்தேன். உடனடியாக பாரத பிரதமர் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு அந்த அடுத்த ஆண்டு மேதக குடியரசுத் தலைவருடைய உரையில இடம்பெற செஞ்சு தமிழ்நாட்டில் நடந்தாய் வாழி காவிரி திட்டம் நிறைவேற்றப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தார். நான் பலமுறை சட்டமன்றத்தில் தெரிவித்தேன், ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கும் மத்திய அரசுக்கும் எவ்வளவு விரோதம் இருந்தாலும் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கொடுக்கப்பட்ட அறிக்கையின் அடிப்படையில் பாரத பிரதமர் ஏற்றுக்கொண்டு நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுவிட்ட கூட்டுக்குழுவிலே வேதக ஆளுநர்கள் அறிவித்து விட்டார்கள். அதை நிறைவேற்றுங்க. காதிலே வாங்கல. 2 வருஷத்துக்கு முந்தைய சட்டமன்றத்தில் நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட சொன்னேன், இது மாதிரி நாங்க நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை நிறைவேற்றுங்க. இதை பிரைம் மினிஸ்டர் அவர்கள் கொடுத்த அனுமதி பிரைம் மினிஸ்டர் ஒத்துக்கொண்டு கூட்டுக்குழு 2 அவைகள் நாடாளுமன்றத்தில் அதுல மேதக ஆளுநர் மேதக குடியரசுத் தலைவர் அறிவிச்சிட்டாரு, நிறைவேற்றினேன். காதிலே போட்டுக்கல. அப்ப சொன்னாரு, இது மாதிரி நாங்க நிறைய கொடுத்தங்க. இருக்கிற நீர்வளத்துறை அமைச்சர் சொல்றாரு, பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லுகின்ற பொழுது வேடிக்கையா சொன்னார், இது மாதிரி எவ்வளவோ கடிதம் நாங்க மத்திய அரசு கொடுத்தோம், ஆனா எதுவுமே நிறைவேற்றல, நீங்க இதை பெருமையா பேசிட்டு இருக்குன்னு சொன்னோம். போன ஆண்டு மத்திய அரசாங்கம் நடந்தாய் வாழி காவிரி திட்டத்துக்கு 11,600 கோடி ஒதுக்கப்பட்டு விட்டது. 11,600 கோடிங்க. இந்த திட்டம் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படுகின்ற நீர் கடலிலே கலக்கின்ற வரை சுத்தமா இருக்க வேண்டும். அந்த காவிரி கரையின் 2 கரையில் இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் அதை பேபிகனால் அமைக்கப்பட்டு அதை சுத்தப்படுத்தி ஆற்றிலே விடுவது. அதில் பவானி சாகரிலிருந்து வெளியேறுகின்ற அந்த நீர் காவிரி பவானி சாகர் அணையிலிருந்து திறக்கப்படுகின்ற நீர் அந்த கரையிலிருந்து வெளியேறுகின்ற நீர் அதில் கலக்காம சுத்தப்படுத்தி விடுவது. அதே போல நொய்யல், அமராவதி இதெல்லாம் சுத்தப்படுத்தி ஆற்றிலே விட்டால் மேட்டூரிலே திறக்கப்படுகிற நீர் தஞ்சையிலே சுத்தமான நீரே உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு அற்புதமான திட்டம். அதை நிறுத்தி வச்சுட்டாங்க. சட்டமன்றத்தில் தெரிவிச்சுட்டு கொள்கை விளக்க நீர்வளத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் அறிவிச்சிட்டு 11,600 கோடி மத்திய அரசாங்கம் நடந்தாய் வாழி காவிரி திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்ற விவரத்தை சொல்லிட்டு அப்படியே முடக்கிட்டாங்க 1 வருஷமா. எவ்வளவு பெரிய திட்டம். இன்னைக்கு சுத்தமான நீர் கிடைக்கும் நம்ம குடிப்பதற்கு. சுத்தமான நீர் காவிரி நீர் மேட்டூர்ல திறக்கப்படுகிற நீர் தஞ்சையில குடிப்பதற்கு அற்புதமான நீர். அது மட்டும் இல்ல, பல ரசாயன நீரெல்லாம் காவிரி நதியில கலக்குது. பயிர்களுக்கு பாய்ச்சுகின்ற பொழுது பல பயிர்கள் நோய்படுகிறது. இதையெல்லாம் அறிந்துதான் மத்திய அரசிட்ட கோரிக்கை வச்சு மத்திய அரசு அதை ஏற்றுக்கொண்டு 11,600 கோடி நமக்கு விடுவித்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம். இப்படி ஒரு திட்டமாவது மத்திய அரசு பெற்றாங்களா? எப்பொழுது பார்த்தாலும் மத்திய அரசாங்கத்தில் குறை சொல்லியே 5 ஆண்டு காலத்தை ஓட்டிட்டார். அப்படித்தானே? திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது
திரு மோடி அவர்கள் சென்னைக்கு வந்தபோது கருப்பு பலூன் விட்டார். கருப்பு கூட பிடிச்சார். கருப்பு பலூன் விட்டார். கருப்பு கொடி பிடிச்சாரா இல்லையா? அதே ஆளுங்கட்சி வந்த பிறகு முதலமைச்சருக்கு வெள்ளை கூட பிடிச்சார்ல. கலைவாணர் அரங்கில் மத்திய அரசாங்க திட்டம், அதுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அழைத்து திறப்பு விழா காண்கிறார். ஆளுகின்ற பொழுது ஒரு நில எதிர்கட்சியா இருக்கும்போது அப்போ இரட்டை வேடம் போடுகிற கட்சி திமுக கட்சி, திமுக முதலமைச்சர். அது மட்டும் இல்ல, இந்த ஆட்சி வந்த பிறகு கடுமையான மின்சார உயர்வு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 67% மின்கட்டணம் உயர்ந்தாச்சு. வீட்டு வரி 100%, இந்த மாநகராட்சியில் 100% வீட்டு வரி உயர்ச்சி. கடைக்கு 150% உயர்த்தியாச்சு. ஆண்டுக்கு 6% உயர்த்தப்பட்டது. குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி உயர்வு. அதே போல உணவு போடு விலை எண்ணெய் முட்டையிட்ட அளவுக்கு உயர்ந்தாச்சு. அரிசி கிலோ 30 ரூபா ஏறியாச்சு. எண்ணெய் 60 ரூபா ஏறியாச்சு. அதே போல பருப்பு 40 ரூபா ஏறியாச்சு. அது மட்டும் இல்லை, நீங்க பாருங்க காவிரி நதிநீர் பிரச்சனை. இப்போ நம்முடைய காவிரி நதிநீரை மேகதாது அந்த பகுதியில் ஒரு அணை கட்டுவதாக அங்கே இருக்கிற நீர்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சிவகுமார் அவர்கள் சொல்றாரு. அவரை கூட்டிட்டு வந்து பிரச்சாரம் பண்றாரு. அவரை கூட்டிட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் சிந்திச்சு பாருங்க. இவர்களுக்கு அதிகாரம் தான் முக்கியம், நாட்டு மக்கள் முக்கியம் அல்ல. ஆக செங்கல்பட்டில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சியில் இன்னைக்கு கர்நாடகத்தில் இருக்கின்ற நீர்வளத்துறை அமைச்சரை இங்க அழைச்சிட்டு வந்து பிரச்சாரத்துக்கு ஈடுபடுத்தியிருக்கிறார். அவர் மேகதாதுல அணை கட்டிய தீர்வேன் என்று சொல்றார். மேகதாதுல அணையில கட்டிட்டா டெல்டா பாலைவனம் ஆயிரும். இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த தேர்தலில் தகுந்த பாடத்தை பூட்டுவீர்களா? நல்லா சத்தமா சொல்லுங்க. எவ்வளவு கொடுமை! நமக்கு துரோகம் செய்கின்றவர்கள், நமக்கு வருகின்ற நீரை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சபதம் இடுகின்றவர், அவரோடு பிரச்சாரம் செய்கின்ற முதலமைச்சர் மீண்டும் ஆட்சி வருவதற்கு துடிக்கிறார். அதற்கு நீங்கள் சந்தர்ப்பம் கொடுப்பீங்களா?